அண்மை செய்தி. பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கத்தில் மின்சார வயர் பதிக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் கார் கவிழ்ந்த விபத்தில் காரில் பயணித்த அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கத்தில் மின்சார வயர் பதிக்கும் பள்ளத்தில் காரானது தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் காரில் பயணம் செய்த 4 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் பவன். இவரது நண்பர்கள் வெளிநாட்டில் இருந்து சென்னைக்கு வந்ததால் பவன் அவரது நண்பர்களை காரில் அழைத்துக் கொண்டு ஆந்திர மாநிலம் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார். குறிப்பாக பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் பகுதியில் காரில் வந்து கொண்டிருந்த போது அந்த காட்டுப்பாக்கம் பகுதியில் மின்சார வயர்களுக்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் எதிர்பாராத விதமாக காரானது தனது கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் தலைக்குப்புற விழுந்தது. இதில் பவன் மற்றும் காரில் பயணம் செய்த அவரது நண்பர்கள் என மொத்தம் 4 பேர் இந்த காரில் பயணம் செய்துள்ளனர். இந்த விபத்தில் பவன் மற்றும் அவரது நண்பர்களுக்கு எவ்வித விபத்தும் ஏற்படாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். இந்த சம்பவத்துக்கு விரைந்து வந்த பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில தினங்களாகவே காட்டுப்பாக்கத்தில் இருந்து ஐப்பந்தாங்கல் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையோரம் மின்சார உயர் பதிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்காக சாலையோரத்தில் 5 அடி பள்ளம் நோண்டப்பட்டு இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பணிகள் அனைத்தும் தொய்வாக நடைபெறுவதால் அடிக்கடி இந்த பகுதியில் சாலை விபத்தானது ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து பொதுமக்கள் பலமுறை அதிகாரியிடம் புகாரிட்டும் இதுவரை அவர்கள் இந்த பணிகளை முடிப்பதில் மெத்தனம் காட்டி வருகின்றனர். தற்போது இந்த பள்ளத்தில் கார் விழுந்த சம்பவமானது இந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக இந்த சாலையோரம் இருக்கக்கூடிய மின்சார உயர்கள் பதிக்கக்கூடிய பள்ளத்தின் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.